ஒரு நல்ல ஒரு தலைவர் தலைமை மேலே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்களே, கொஞ்சம் யோசிப்பாங்களே. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அட்ராசிட்டிஸ் ஆஃப் போலீஸ். இதெல்லாம் வந்து இதே ஒரு கருணாநிதி இருந்தார் வச்சுங்களேன், வேறு வழி இல்லை. நான் அவர் நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டி தான் ஆகணும். முதல்ல அவர் வாங்கி படிப்பார். படிச்சுட்டு இது எப்படி மக்கள் நம்புவாங்க, இது எப்படி பத்திரிகையாளர் நம்புவாருன்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச 2 பத்திரிகையாளர் கூப்பிடுவார். இதை படிச்சுப்பார், ஓகேவான்னு கேட்பார். இது நல்லா இருக்குங்க, அப்புறம் வெளில விடுன்னுவார். இங்கே சமீபத்தில் கூட துரைமுருகன் ஒரு பேட்டி கொடுத்தாரு நினைக்கிறேன் புதிய தலைமுறையில். தம்பி உதயநிதி நிறைய படிக்கணும்னு படிக்கணும்னாரு. ஆமாம், அவர் உதயநிதினு சொன்னாரா 2 பேருக்கும் சொன்னாரான்னு தெரியல. இப்போதைக்கு உதயநிதி வச்சுப்போம். அவரும் படிக்கிறது, அவங்க அப்பாவும் படிக்கிறது இல்லை. படிப்புன்றது வந்து அவர் கலைஞரோட ஃபேமிலின்றதுனால சொல்கிற படிப்புன்றது படிச்சுக்கிட்டே இருப்பார். கருணாநிதி பார்த்தீங்கன்னா காலையிலும் சாயங்காலம் படிச்சுட்டே இருப்பார். ஊருக்கு போகும்போதும் படிப்பார், வரும்போது படிப்பார், காலை 4 மணிக்கு படிப்பார், 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி ஏயா தினத்தூது தின செய்தின்னு பத்திரிக்கை வரும், நம்பி நிறைய பேருக்கு தெரியாது. அதில் 4வது பக்கத்தில் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க பாரியா, அது யாருன்னு பாருன்னுவார் 4 மணிக்கு காலையில். அதனால தான் அவர் மேலே 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 வளர முடிஞ்சது. இவங்களாலாம் ஒன்றுமே பண்ண முடியல, இவங்க அப்படியே தானே இருக்காங்க.